இன்றைக்கு நாம் கேட்க போகிற தேவ செய்திக்கு ஆதாரமாக பரிசுத்த பவுல் ரோமாபுரியாருக்கு எழுதிய நிருபம் 12ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை நாம் வாசிக்கிறோம். The book of Romans chapter 12 verses 1 and 2. பரிசுத்த அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியாருக்கு எழுதிய நிருபம் 12ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை நாம் சேர்ந்து வாசிக்கிறோம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனால மறுரூபமாகுங்கள். உட்கார்ந்து இப்பொழுது யாராவது ஒருவர் ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும்படியாக நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனால மறுரூபமாகுங்கள். அல்லேலூயா. Be transformed. மறுரூபமாகுங்கள். ஒரு மாற்றம் பெறுங்கள். உங்கள் மனம் புதிதாகிறதுனால ஒரு மாற்றம் பெறுங்கள். மறுரூபமாகுங்கள். கர்த்தருடைய அருமையானவர்களே, பரிசுத்த பவுல் அப்போஸ்தலர் நம்முடைய வாழ்க்கை உருமாற்றம் பெறுவதற்கு இந்த வசனத்துல மிக தெளிவான சத்தியத்தை எடுத்து உரைக்கிறார். இந்த முதல் 2 வசனங்களை நீங்கள் வீட்டிலே தியானிப்பீர்களானால் 3 கேள்விகள் இந்த வசனத்திலிருந்து எழுப்புகிறது. முதல் கேள்வி, உருமாற்றம் இல்லாவிட்டால் மறுரூபமாகுதல் என்பதின் அர்த்தம் என்ன? What is meant by being transformed? அடுத்தது, மறுரூபமாவதற்கு உருமாற்றம் அடைவதற்கு எது நம்மை தூண்ட வேண்டும்? இது 2வது கேள்வி. 3வது கேள்வி என்னவென்றால், மறுரூபமாகுதலை உருமாற்றத்தை அனுபவிக்க ஒருவர் என்ன செய்ய வேண்டும்? மறுபடியும் உங்களுக்கு சொல்ற, உருமாற்றம் இல்லாவிட்டால் மறுரூபமாகுதல் என்பதின் அர்த்தம் என்ன? What is meant by being transformed? மறுரூபமாவதற்கு உருமாற்றம் அடைவதற்கு எது நம்மை கூட்ட வேண்டும்? 3வது, மறுரூபமாகுதலை உருமாற்றத்தை அனுபவிக்க ஒருவர் என்ன செய்ய வேண்டும்? இதனுடைய அடிப்படையில் இன்றைக்கு நாம் தேவ செய்தியை கேட்க இருக்கிறோம். முதல் கேள்வி என்ன? உருமாற்றம் என்பதின் அர்த்தம் என்ன? மறுரூபமாகுதல் என்பதின் அர்த்தம் என்ன? கர்த்தருடைய
வடிவத்தில் மாற்றம் அடைகிறது. Taking another shape. இன்னொரு வடிவத்தில் மாற்றம் அடைவதுதான் உருமாற்றம், இல்லாவிட்டால் மறுரூபமாகுதல். நாம் கண்ணுக்கு எதிராகவே உருமாற்றம் அடைகிற ஒரு பூச்சியை நாம் பார்க்கிறோம். எல்லாரும் நீங்க பார்த்திருப்பீங்க, கம்பளி பூச்சி. வண்ணாத்து பூச்சி என்ன செய்யுது? வண்ணாத்து பூச்சி என்ன செய்யுது? முட்டைகளை இலைகளுக்கு கீழே இட்டுவிட்டு அது சென்று. ஆனால் வண்ணாத்து பூச்சியினால் இடப்பட்ட அந்த முட்டைகளாகவே இருக்கிறது. சூரிய வெப்பம் இலைக்கு அடியில முட்டைகள் இருக்கும். சூரிய வெப்பம் இலையின் மேல் விழும் பொழுது அந்த வெப்பத்தினாலே அந்த முட்டைகளுக்குள்ளே ஒரு மாற்றம் வரும். அந்த முட்டைகள் ஒரு சில நாட்கள் கழித்து கம்பளி பூச்சிகளாய் மாறுகின்றன. கம்பளி பூச்சி என்ன செய்யுது? எந்த இலைக்கு கீழே வண்ணாத்து பூச்சி முட்டையிட்டதோ அந்த இலையை சாப்பிட ஆரம்பிக்கிறது. சாப்பிட ஆரம்பித்தவுடன் அது ஒரு சில கால இடைவெளிக்கு பிற்பாடு கம்பளி பூச்சி என்ன செய்கிறது? அதுல ஒரு மாற்றம் வருகிறது. என்ன மாற்றம்? கம்பளி பூச்சி கூட்டு புழுவாய் மாறினவுடன் அத பீப்பா ஸ்டேஜ் அப்படின்னு சொல்றோம். நான் பிஎஸ்சி சுவாலஜி படிச்சவன், அதனால இதெல்லாம் ஆராய்ச்சி செய்திருக்கேன். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? கூட்டு புழுவா இருக்கிற அந்த புழு, அந்த கூட்டுக்குள்ளேயே ஒரு உருமாற்றம். அல்லேலூயா. கடைசியில் நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு அழகான பல வண்ணமுள்ள ரெக்கைகளோடு சூரியன் உதய சூரியனுக்கு முன்பாக இந்த வண்ணாத்து பூச்சி 2 அழகான ரெக்கைகளை அடித்து ரீகாரமிட்டு அழகாக பறந்து மேலே. இதுதான் ஒரு மாற்றம். அல்லேலூயா. ஒரு அழுகை சொல்ல முடியல. அல்லேலூயா. அப்போ கிறிஸ்தவர்களாகிய நாம் மறுரூபம் அடைய வேண்டுமா? அடைய வேண்டும். கிறிஸ்தவர்களாகிய நாம் உருமாற்றம் பெற வேண்டுமா? பெற வேண்டும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து நமக்கு கர்த்தர். இயேசுவே நம்முடைய எஜமானே உருமாற்றம் அடைந்தார் என்றால் நாம் உருமாற்றம் அடைய வேண்டாமா? மத்தேயு 17ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசித்து பாருங்க. 2ஆம் வசனத்துல இயேசு உயர்ந்த மலையாகிய மறுரூப மலையில இயேசு இருக்கிறார். பேதுரு, யாக்கோபு, யோவானுக்கு முன்பாக 2ஆம் வசனத்துல இயேசு என்ன செய்தார்? மறுரூபமானார். மறுரூபமான போது அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசித்தது. அவருடைய வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்று. அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசித்தது. அவருடைய வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்று. அப்ப இயேசு கிறிஸ்துவே மறுரூபம் அடைந்தார் அப்படின்னா அவரை பின்பற்றுகிற நாமும் மறுரூபம் அடைய வேண்டாமா? அடைய வேண்டும். அல்லேலூயா. இந்த ஆலயத்தில் வந்திருக்கிற நாம் அனைவரும் கிறிஸ்தவர்கள் என்று சொல்கிறோம்.
தேவனுக்கு செய்யக்கூடிய சேவையில நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் சம்பவிக்க வேண்டிய காரியம் என்னன்னா உருமாற்றம், மறுரூபமாகுதல். யார் மறுரூபமாக முடியும்? பிதாவின் சித்தத்தை யார் செய்கிறார்களோ. ஏன்னா இந்த ரோமாபுரிக்கு பரிசுத்த பவுல் இந்த நிறுவனத்தை எழுதும் பொழுது யாருக்கு எழுதினார்? சகோதரர்களுக்கு. யார் சகோதரர்? என் பிதாவின் சித்தத்தை செய்கிறவரே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறார்கள் என்று இயேசு மத்தேயு 7 சுவிசேஷத்தில் சொல்லியிருக்கிறார். ஆகவே பவுலுடைய வார்த்தை என்ன? கிறிஸ்துவுக்கு சகோதரராய் இருக்கிறவர்களுடைய வாழ்க்கையில அவர்களுடைய மனம் மறுரூபமாக. எது மனம்? எது மறுரூபமாகணும்? மனம். இந்த வசனத்திலே அத்தனை பார்க்கிறோம். உங்கள் மனம் புதிதாகிறதுனால மறுரூபமாகுங்கள் அப்படின்ற வார்த்தை வாசகம். மனம் என்றால் என்ன? மனம் என்றால் நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய நோக்கங்கள், நம்முடைய தீர்மானங்கள், நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய விருப்பங்கள், நம்முடைய செயல்கள், நம்முடைய யோசனைகள், நம்முடைய பார்வைகள் அனைத்திலும் உருமாற்றம் சம்பவிக்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். நீங்க என் கூட இருக்கணும். இந்த இடத்துல உட்கார்ந்து என் மனசும் உங்க மனசும் ஒண்ணா இருக்கும். நான் சத்தியத்தை சொல்லும் போது அந்த சத்தியத்துக்கு நீங்க ஆமென் சொல்லணும். ஆமென். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்குள் அருமையானவர்களே, மறுரூபமாகுங்கள் என்று பரிசுத்த பவுல் இன்றைக்கு ரேடியன் சபையாருக்கு கட்டளை இருக்கிறார். அல்லேலூயா. மறுரூபமாகுதல் என்றால் ஒரு முழுமையான ஒரு மாற்றத்துக்கு நம்முடைய வாழ்க்கை உருவாகும், உள்ளாகும். நம்முடைய மனம் ஒரு முழுமையான மாற்றத்துக்கு உள்ளாக வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தேவனுடைய வல்லமைக்கும் தேவனுடைய வல்லமைக்கு கீழே நம்முடைய குணங்களும் நம்முடைய நடத்தையும் முற்றிலுமாய் மாறும். தேவனுடைய வல்லமைக்கு கீழே நம்முடைய குணங்களும் நம்முடைய நடத்தையிலும் ஒரு மாற்றம் வருவதுதான் உருமாற்றம். அல்லேலூயா. இந்த சத்தியத்தை கேட்கிற அருமையான சகோதரி, இந்த சத்தியத்தை கேட்கிற அருமையான சகோதரனை, இந்த நிமிஷத்துல நீ தேவனுடைய வல்லமைக்கு கீழே வருவாய். உன்னுடைய குணத்துல ஒரு மாற்றம் வேண்டுமே, உன்னுடைய நடத்தையில ஒரு மாற்றம் வேண்டுமே, ஒரு மனம் உருமாற்றம் பெற வேண்டுமே. அதை சிந்தித்து பார். தேவ பிரசனத்தில் உட்கார்ந்திருக்கிறாய். ஆவியானவர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நீ ஆழமாய் சிந்தித்து நல்ல தீர்மானத்தை எடுத்தால் இயேசு கிறிஸ்துவை போல உன்னுடைய மனம் புரிந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய அருமையானவர்களே, கம்பளி புழுக்கள் வண்ணாத்தி பூச்சிகளாய் மாறும். முற்றிலுமான முழுமையான ஒரு உள்ளான ஒரு மாற்றம். ஆகவே கிறிஸ்தவர்களாகிய நாம் மறுரூபமாகுதல், அது மாத்திரமல்ல உருமாற்றம் அடைதல், இந்த நிலைமைக்கு நாம் என்ன செய்யணும்? ஆனா ஆண்டவர் உங்களுக்கு கட்டளை கொடுக்கிற அந்த கட்டளையை 2 செவியிலும் 2 காதிலையும் நீங்க கேட்கறீங்க.
நீங்கள் உங்களை மறுரூபமாக்கப்படுவதற்கு அனுமதிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை நீங்க அனுமதிக்காம உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வராது. ஆமென். நம்மை தேவனுடைய வல்லமைக்கு அர்ப்பணிக்கணும். அவருடைய கிருபையினாலே ஒரு உருமாற்றம், ஒரு மாற்றத்தை கர்த்தர் ஆவியானவர் மூலமாய் நம்மிலே கொண்டு வர விரும்புகிறார். அல்லேலூயா, ஆமென். இப்போ வசனம் சொல்லுது, வேறொரு வடிவத்துக்கு நாம் மாற்றப்படும். வேறொரு வடிவத்துக்கு. ஆகினால்தான் பரிசுத்த பவுல் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் என்ன சொல்றாரு? இப்படி இருக்க ஒருவர் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறார், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அல்லேலூயா. கை காலம் புதுசாகல, கண்ணு புதுசாகல, மூக்கு புதுசாகல, மனம் புதிதாய், எல்லாம் புதிதாயின. அர்த்தம் எண்ணங்கள் புதிதாயின, சிந்தனைகள் புதிதாயின, நோக்கங்கள் புதிதாயின, யோசனைகள் புதிதாயின, தீர்மானங்கள் புதிதாயின, நடத்தைகள் புதிதாயின, குணங்கள் புதிதாயின, எல்லாம் அல்லேலூயா. யாருக்கு? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தார். அந்த கிறிஸ்து யார்? மறுரூப மலையிலே மறுரூபமானவர். அவருக்குள்ளே நீ வரும் பொழுது நீயும் என்ன செய்வாய்? மாற்றம் அடைவாய். ஆகவே இன்றைக்கு இந்த செய்தியை கேட்கிற அருமையான சகோதரனே, மறுரூபமாக்கப்படுவதின் இலக்கு என்ன? 2 கொரிந்தியர் 3:18 என்ன வாசிக்கிறோம்? நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாக தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். நீங்க எல்லாரும் பழைய ஆதாமின் சாயல்ல இருக்கக்கூடாது. நீங்க எல்லாரும் மாறணும். பிந்தின ஆழமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பான சாயல், ஒப்பான நிழல் உங்களுக்கு மாறும். ஆமென், அல்லேலூயா. ஆகவே கர்த்தர் இந்த ஆலயத்தில் உட்கார்ந்து இருக்கிற எல்லாரையும் முன் குறித்திருக்கிறார். மறுரூபமாக்கப்படுவதற்கு, உருமாற்றம் பெறுவதற்கு இந்த ஆலயத்தில் உட்கார்ந்திருக்கிற எல்லாரையும் தேவனாகிய கர்த்தர் முன் குறித்திருக்கிறார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதல் பேரானவரால் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். இந்த ஆலயத்தில் உட்கார்ந்திருக்கிற அருமையான சகோதரர், உன்னுடைய மறுரூபமாக்கப்படுவதின் இலக்கு என்ன? நீ இயேசுவை போல ஆக வேண்டும். நீயாகவே இருக்கக்கூடாது. இந்த ஆலயத்துக்கு கர்த்தர் ஞாயிற்றுக்கிழமையில ஏன் கொண்டு வர? படிப்படியாக நீ எப்படி மாறணும்? உன்னுடைய எஜமானாய் இருக்கிற, நமக்கு முன்னோடியாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை போல நீ மாறணும். குணத்துல மாறணும், செய்கையில மாறணும், நடத்தையில மாறணும். அந்த மாற்றம் வரலன்னா நீ பைபிளை தூக்கத்துக்கு லாய்க்கே. அல்லேலூயா. நீ கிறிஸ்தவன் பேர் வைக்கிறதுல லாய்க்கே இல்லை. ஆகிய ஆண்டவர் என்ன சொல்றாரு? கட்டளை கொடுக்கிறார். என்ன கட்டளை? சபையில் இருக்கிற எல்லாரும் என்ன செய்யணும்? நாளுக்கு நாள் தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பான சாயல நீங்க மாறணும். ஆனா இன்னும் அதை வரட்டாங்க. நம்முடைய சபையில ஒன்றும் வரல. காரணம் என்னன்னா,
நீங்க அனுமதிக்க. ஆண்டவர் காத்திருக்கிறார். அந்த சாயலை உங்களுக்குள்ள உருவாக்குறதுக்கு ஆண்டவர் காத்திருக்கிறார். நீங்க கொடுத்தாதானே மாற்ற முடியும். நீங்க உங்களை அர்ப்பணித்தாதானே மாற்ற முடியும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் எல்லாரும் சீஷர்களா மாறணும். சீஷர்களா ஒரு சீஷனுடைய நோக்கம் என்ன? ஒரு சீஷன் எப்படி இருப்பான்? குருவை போல. லூக்கா 6:40 வாசிப்பாருங்க. சீஷன் தன் குருவுக்கு மேற்பட்டவன் அல்ல, தேடினால் எவனும் தன் குருவை போல இருப்பான். அப்போ இந்த ஆலயத்தில் உட்கார்ந்து இருக்கிற எல்லாரும் தங்கள் போதகரை போல ஆக வேண்டும். அல்லேலூயா. ஆகவே கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய லக்கு என்ன? கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையின் லக்கு என்ன? கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் என்ன வாசிக்கிறோம்? ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதவர்கள், பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவுரையின்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். ஆமென். அல்லேலூயா. கிறிஸ்துவை போல ஆகுவது ஒரு அனுபவம். அடுத்த அனுபவம் என்ன? கிறிஸ்துவை போல வாழ்வது. கர்த்தருடைய பிள்ளை கிறிஸ்துவை போல ஆகுவது முதல் அனுபவம். அடுத்த அனுபவம் கிறிஸ்துவை போல வாழ்வது. கிறிஸ்து என்ன பண்ணாரு? அவருடைய சரீரத்தை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக சிலுவையில ஒப்பு கொடுத்தார். கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கிற நீ வசனம் சொல்லுகிறபடி, நான் சொல்லுகிறபடி அல்ல, வசனம் சொல்லுகிறபடி நம்முடைய சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக தினந்தோறும் ஒப்பு கொடுக்க வேண்டும். இதுதான் நாம் செய்யக்கூடிய புத்தியுள்ள ஆராதனை. ஆமென். இயேசு இந்த பூமியின் மேல என்ன செய்தார்? எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிப்பாங்க. ஆகையால் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையும் விரும்புவதை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தப்படுத்தினார். யாருக்கு ஆயத்தப்படுத்தினார்? பிதாவானவர் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தப்படுத்தினார். ஏன் சரீரத்தை ஆயத்தப்படுத்தினார்? சரீரத்தின் மேலதான் நம்முடைய பாவங்களை அவர் சுமந்தார். 1 பேதுரு 2:24 வாசிப்பாங்க. இயேசு கிறிஸ்து தம்முடைய சரீரத்துல தான் நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல சுமந்தார். சரீரம், இயேசு கிறிஸ்து சரீரம் எப்படி ஆச்சு? ஜீவ பலியாக. அதே மாதிரிதான் நாம் என்ன செய்யணும்? இந்த ஆலயத்துக்கு புத்தியுள்ள ஆராதனை செய்யணும். புத்தியுள்ள ஆராதனை எப்படி செய்யுது? நம்முடைய சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக. ஆமென். அல்லேலூயா. ஆமென். அது மாத்திரமல்ல, தேவனுடைய சித்தம் சரியான சித்தம். நம்மை குறித்த தேவனுடைய சித்தம் மிக சரியான சித்தம். அந்த சித்தத்தை நம்ம என்ன செய்யணும்? பகுத்தறியணும். அந்த சித்தத்தை நம்ம என்ன செய்யுங்க? பகுத்தறிவு. அந்த பகுத்தறிவதற்கு என்ன செய்யணும்? நம்முடைய மனம் புதிதாக்கப்பட்டு அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும். அடுத்த ஸ்டேஜ் என்ன? உருமாற்றம், மறுரூபமாகுதல். அல்லேலூயா. தேவனுடைய சித்தம் எப்படிப்பட்டது?
சித்தம் நன்மையானது, பிரியமானது. தேவனுடைய சித்தம் எப்படிப்பட்டது? தேவனுடைய சித்தம் நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம். இதை நீ என்ன செய்யணும்? பகுத்தறியணும். எப்படி பகுத்தறிய முடியும்? உங்கள் மனம் புதிதாகவில்லையானால் தேவனுடைய சித்தம் நன்மையானது, பிரியமானது, பரிபூர்ணமானது என்று ஒருத்தர் கூட பகுத்தறிய முடியாது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அப்போ நான் என்ன பண்ணணும்? நான் மறுரூபம் ஆவதற்கு என்னை தூண்டுவது, மறுரூபம் ஆவதற்கு என்னை தூண்டுவது எது? நான் மறுரூபம் ஆகிறேன்னா என்ன ஒரு சக்தி தூண்டும். ஆமென். அல்லேலூயா, ஆமென். பரிசுத்த பவுல் என்ன சொல்றாருன்னா, தேவனுடைய இரக்கத்தின் அடிப்படையில் தேவனுடைய இரக்கத்தின் அடிப்படையில் பரிசுத்த பவுல் என்ன செய்கிறாரு? சபையில் இருக்கிறவர்களை மறுரூபமாக்கப்படும்படி வேண்டிக் கொள்கிறார். அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, ஆமென். எதை முன்னிட்டு? அவருடைய இரக்கங்களை முன்னிட்டு, தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு, தேவனுடைய இரக்கங்களின் அடிப்படையில் நாம் அனைவரும் மறுரூபமாக்கப்பட வேண்டும் என்று அவர் வேண்டிக் கொள்கிறார். அல்லேலூயா. இப்ப பவுல் சொல்லுகிற இரக்கங்கள் என்ன? எவைகள் இரக்கங்கள்? எவைகள் இரக்கங்கள்? முதலாவது ரோமர் 6:18 வாசிங்க. ரோமர் 6:18. பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு. அப்போ தேவனுடைய இறக்கம் எது? பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்படும். அடுத்தது தேவனுடைய இறக்கம் எது? தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஈவு. ரோமர் 6:20 பாருங்கள். ரோமர் 6:23. பாவத்தினுடைய சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். இது இரண்டாவது இலக்கம். முதல் இலக்கம் பாவத்திலிருந்து விடுதலை, இரண்டாவது நித்திய ஜீவனின் வெகுமதி. எது? கிருபை வரம். மூன்றாவது எது? தேவனோடு உள்ள சமாதானம். ரோமர் 5:1 வாசிங்க. ரோமர் 5:1. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். சமாதானத்தை கர்த்தர் இரக்கமாய் நமக்கு கொடுத்தபடியினால தேவனோடு நாம் சமாதானம். விசுவாசத்தினால நாம் நீதிமான்களாக்கப்பட்டதனால நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமா தேவனிடத்துல சமாதானம் பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. அடுத்தபடியாக ரோமர் 5:2 வாசிக்கிறோம். அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சில லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை பெற்றிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். தேவ கிருபைக்குள்ள பிரவேசிக்கக்கூடிய சாக்கியத்தை இந்த இரக்கத்தின் மூலமா
பெற்றுள்ளோம். முதல்ல பார்த்தோம் பாவத்திலிருந்து விடுதலை ஒரு இறக்கம். இரண்டாவது நித்திய ஜீவனாகிய வெகுமதி கிருபை வரம், அது ஒரு இறக்கம். மூன்றாவது தேவனுடைய சமாதானம், அது ஒரு இறக்கம். நான்காவது என்ன பார்க்கிறோம்? தேவ கிருபைக்குள்ள பிரவேசிக்கக்கூடிய ஸ்லாக்கியம். ஐந்தாவது என்ன பார்க்கிறோம்னா தேவ கோபாக்கினையிலிருந்து நாம் ரட்சிக்கப்பட்டோம். ரோமர் 5:9 தேவனுடைய கோபாக்கினையிலிருந்து நாம் ரட்சிக்கப்பட்டிருப்பது தேவனுடைய இரக்கம். ஆகவே நான் சொன்ன மறுரூபமாக்கப்படுவதற்கு, உருமாற்றம் பெறுவதற்கு ஒரு சக்தி நம்மளை தோன்றணும். அந்த சக்தி தான் தேவனுடைய இரக்கம். ஆகவே தேவனுடைய இரக்கமானது என்ன செய்து ரோமர் 2:4-5 வீட்டுல போய் வாசித்து பாருங்க. அதுல என்ன பண்ணுதுன்னா தேவ இரக்கமானது நாம் மனம் திரும்பி மறுரூபமாக்கப்பட நம்மை ஏவவில்லையா? நிச்சயமாக ஏவுகிறது. ஆமென், அல்லேலூயா, ஆமென். அதுதான் 4வது வசனத்திலும் தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீதி, சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை நீ அசட்டை பண்ணுகிறாயா அப்படின்ற வார்த்தையை நம்ம அடுத்தபடியாக இன்றைக்கு நீங்க மறுரூபமாகணும்னா உங்களை தூண்டுகிறது எது தெரியுங்களா? கிறிஸ்துவினுடைய அன்பு. கிறிஸ்து அன்போடு பக்கத்தில் 2 கொரிந்தியர் 5:14-15 வாசிக்கிறாங்க. பவுல் கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது என்கிற வெளிப்பாட்டை சபை விசுவாசிகளுக்கு அருளி செய்கிறார். நாம் மறுரூபம் அடையணும்னா என்னை ஏவுகிறது தேவனுடைய அன்பு, கிறிஸ்துவனுடைய அன்பு. அந்த அன்பை நான் எப்படி புரிந்து கொள்கிறேன்? கலாத்தியர் 2:20 வாசிக்கிறோம். என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தமைத்தாலே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினால நான் பிழைத்திருக்கிறேன். இயேசுக்காக நீ காட்பாடியில வாழணும்னா இந்த அன்பு உன்னை கட்டாயப்படுத்தும். நீ யாருக்காக வாழ்கிறாய்? உன்னுடைய இளைஞர்களுக்காக வாழ்கிறாயா? இன்னொரு மனிதனுக்காக வாழ்கிறாயா? கிறிஸ்துவுக்காக வாழ மாட்டாயா? கிறிஸ்துவனுடைய அன்பு இந்த ஆராதனையில உன்னை ஏவலையா? நீ இன்றைக்கு தீர்மானம் எடுப்பாயா? கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்காக. பிலிப்பியர் 1:21 ஆகவே இயேசுக்காக நீ வாழணும்னா இந்த அன்பு இந்த முற்பகல் வேலையில உன்னை என்ன செய்து கட்டாயப்படுத்துகிறது. கிறிஸ்துவுக்காக வாழணும். கிறிஸ்துவை போல நீ வசிக்கிற பகுதியில இருக்கணும். அப்படி இருக்கணும்னா உன்னை ஏவுகிறது கிறிஸ்துவனுடைய அன்பு. கர்த்தருடைய பிள்ளையே, இங்க உட்கார்ந்து இருக்கிற நீ, ஆண்டவர் இதுவரைக்கும் உனக்கு சொன்ன சத்தியங்களின்படி நடக்க நீ மனமற்றவனாய் இருப்பாயானால் இன்னொரு பக்கத்தை நீ நோக்கி பார்த்தால், இன்னொரு மாற்று ஏற்பாட்டை நீ நோக்கி பார்த்தால், அந்த மாற்று ஏற்பாடு என்ன செய்து மறுரூபமாக்கப்படாமல் இருக்க உனக்கு ஒரு வாசலை திறக்கிறது. என்ன வாசல்? உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிறது. உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிப்பது அப்படின்னா என்ன அர்த்தம்?
உலகத்தோடு ஒத்திருப்பது. உலகம் எப்படிப்பட்டது? கொஞ்ச காலம் இருக்கிற உலகம், கடந்து போகிற உலகம், நிலையற்ற உலகம், மாறக்கூடிய உலகம். இந்த உலகம் உன்னை நிரந்தரமாய் மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. ஆகவே உலகத்துக்கு ஒத்த வேஷம் போடுகிறாயா? இதுதான் உன்னுடைய தீர்மானமா? அந்த தீர்மானத்திலிருந்து இந்த நிமிஷத்துல நீ வெளியே வருவாயா? ஆவியானவர் உன்னோடு கூட பேசுகிறார். அது மாத்திரமல்ல, உலகத்தோடு நீ ஒத்த வேஷம் போட்டாயானால் உலகத்தையே நீ உலகத்தினுடைய சாயம் உனக்குள்ள நீ உலகத்தை பிரதிபலிக்கிறவனாய் இருப்பான். காரணம் என்னன்னா, உனக்கு மறுரூபமாக்கப்பட வேண்டும் என்கிற வாஞ்சை இல்லை. இந்த உலகத்தில் வாழ்கிறவர்கள் எப்படி இருக்கிறாங்க? ஒன்று மறுரூபமாக்கப்படுகிறார்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் மற்றவர்கள் எப்படி இருக்கிறாங்க? உலகத்துடன் ஒத்திருக்கிறார்கள். ஞாயிற்றுக்கிழமை எப்படி இருக்கிறாங்க? கிறிஸ்துவை போல வேஷம். ஞாயிற்றுக்கிழமை வந்துச்சு, வந்த உடனே இங்க பைபிள் வச்சுக்கிறாங்க. பைபிள் வச்சுக்கிட்டு என்ன பண்றாங்க? கழுத்துல சிலுவை போட்டுக்கிறாங்க. பைக்லயே சிலுவை, கார்லயே சிலுவை, எல்லா இடத்துலயும் சிலுவை. எல்லாரும் என்ன பார்க்கணும்? ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்துவனா? கர்த்தருடைய பிள்ளையே, நீ வேஷம் போடாத. வேஷம் கொஞ்ச காலம் மாத்திரம்தான். வேஷம் வந்து கலைந்து போய்விடும். நீ வேஷம் போட்டினா, உலகத்துக்கு ஒத்த வேஷத்தை தரித்தாயினால் அந்த வேஷம், அந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் கிறிஸ்துவின் நாமத்திற்கு அவமானம். அது கிறிஸ்துவனுடைய நாமத்துக்கு அவமானம். சில கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா, புறம்பான விதத்துல மற்ற கிறிஸ்தவர்கள் போல நடிக்கிறார்கள். அவர்கள் எப்படி காட்சி அளிக்கிறாங்க தெரியுமா? அவர்கள் குறைவான கிறிஸ்தவர்கள், மெய்யான கிறிஸ்தவர்கள் அவர்கள் இல்லை. கர்த்தருடைய பிள்ளையே, இந்த செய்தியை கேட்கும் பொழுது நீ ஒரு தீர்மானம் எடுக்கிறாய். ஆண்டவரே, இந்த செய்தியில நீங்க தான் என்னோட கூட பேசுறீங்க. நான் நிச்சயமா ஒரு மாற்றம் என்ன செய்யணும்? அடையணும். ஆனா என்னுடைய சொந்த பலத்தினால, என்னுடைய தகுதியினால, என்னுடைய கிரியினால நான் ஒரு மாற்றம் அடைய முடியாது. பவுலும் அதான் சொல்ற. ரோமர் 7:14-24 வரைக்கும் நீங்க வீட்டுல போய் வாசித்து பாருங்க. பவுல் சொல்றாரு, நான் வந்து பாவத்துக்கு கீழானவன், மாம்சத்துக்கு உரியவன். நான் செய்கிறது எனக்கு சம்மதி இல்லை. நான் விரும்புகிறதை செய்யாமல் வெறுக்கிறதையே செய்கிறேன். விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமை தான் செய்கிறேன். கர்த்தருடைய இந்த நிமிஷத்துல ஆவியானவர் உன்னோடு பேசுகிறார். என்ன பேசுகிறார்? ஆவியானவர் தேவன் நம்மில் கிரியை செய்ய விரும்புகிறார். ஆகவே இந்த வேளையில நீங்க என்ன செய்யணும்? தேவனுக்கு உங்களை ஒப்புக்கொள்ளணும். அல்லேலூயா. ஆமென். தேவனுக்கு நாம் நம்மை நாமே ஒப்புக்கொள்ளணும். இப்ப நீங்க கேட்கலாம், ஒரு மாற்றம் மறுரூபமாகுதல் எப்ப தொடங்கினா
கிறிஸ்துவுக்குள் நாம் ஞானஸ்நானம் படும்போது இந்த உருமாற்றம் துவங்குகிறது. அல்லேலூயா. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 13 வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா நாம் பார்க்கிறோம். ஞானஸ்நானத்துல அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலில் உள்ள விசுவாசத்தினால அவரோடு கூட எழுந்தவர்களாகவும் நம்ம இருக்கிறோம். ஆமென். பாவங்களினாலேயும் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலும் மரித்தவர்களாய் இருந்த நம்மை அவரோடு கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் நமக்கு மன்னித்து விட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே ஞானஸ்நானம் நாம் எடுக்கும் பொழுது இந்த மறுரூபமாகுதல் துவங்குகிறது. பாவங்கள் நம்மிலிருந்து நீக்கப்பட்ட போது ஆவிக்குரிய விருத்த சேதனத்தை நாம் அடைந்தோம். அடக்கம் பண்ணப்பட்டு கிறிஸ்துவுடனே உயிர்த்தெழுந்து விட்டோம். நம் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட போது கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பிக்கப்பட்டோம். ஆவியானவருடைய புதிதாக்குதலை இந்த இடத்துல நாம் அனுபவிக்கிறோம். நீங்க வீட்டுல போய் தீத்து 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. அங்கேதான் வாழ்வின் புதிதாக்குதலை நாம் நடக்க துவங்கிவிட்டோம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே கர்த்தருக்குள் அருமையானவர்களே, மனம் எப்படி புதிதாகும்? உங்களுடைய மனம் எப்படி புதிதாகும்? மேலானவைகளின் மேல் நீங்கள் மனதை வையுங்கள். பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளே நாடுங்கள். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1-2 வாசகம். அடுத்தபடியாக நாம் எப்படி நம்முடைய மனம் புதிதாகும்? நாம் மனதை தேவ வசனத்தினால் போஷிக்கும் பொழுது, ஜெபம், ஒற்றுமை, கூட்டுறவிலே நாம் நம்மை காக்கும் போது, அப்போஸ்தலர் 2:42 வாசிக்கிறோம், நம்முடைய மனம் புதிதாகும். அடுத்தபடியாக நம்முடைய மனம் எப்படி புதிதாகும்? ஆவிக்குரிய காரியங்களின் மேல் நம் மனதை வைக்கும் பொழுது. ரோமர் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இன்றைக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த சத்தியத்தை கேட்கிற நீ மெய்யான மறுரூபத்தை அனுபவிக்க உன்னுடைய மனம் புதிதாக வேண்டும் என்கிற சத்தியத்தை நீ ஒத்துக்கொள்கிறாய். அதற்கு நான் என்ன செய்யணும்? பழைய மனுஷனை களைந்து புதிய மனுஷனை தரித்துக் கொள்கிறேன். பழைய மனுஷனை களைந்து புதிய மனுஷனை தரித்துக் கொள்ள வேண்டும். அவன் கொலோசியர் 3:2, கொலோசியர் 3:5 10 வரைக்கும் வாசம். அடுத்தது நான் என்ன செய்யணும்? மெய்யான மறுரூபத்தை அனுபவிக்கிறேன். என்ன செய்யணும்? ஆவிக்கேற்றபடி நடக்கணும். எப்படி நடக்கிறதுங்க? மாம்சத்தின்படி நடக்காமல் ஆவிக்கேற்றபடி நடக்கும். ரோமர் 8:5, ரோமர் 8:12. கர்த்தருடைய கடைசி பகுதிக்கு நாம் வந்திருக்கிறோம். இப்ப நீங்க அறிய வேண்டிய சத்தியம் தெரியுங்களா? நாம் எதை நினைக்கிறோமோ அதன்படி நாம் ஆகிவிடுகிறோம். நாம் எதை நினைக்கிறோமோ அதன்படி நாம் ஆகிறோம். ஆண்டவர் சொல்றது, உன்னை கர்த்தர் பாராட்டாமல் நீ என்ன சொல்ற? ஆண்டவரே, நான் தலையாக வருகிறேன்,
நீ யோசனை பண்ணவே இல்லை. அதனால சத்தியம் என்ன சொல்லுன்னா, வேத சத்தியம் என்ன சொல்லுன்னா, நீ எதை நினைக்கிறையோ அதே மாதிரி நீ ஆகிட்ட. ஆமென், அல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களை தடை செய்வது என்ன தெரியுங்களா? அவங்க எப்படி இருக்க விரும்புறாங்கன்னா, கம்பளி புழுக்களாகவே இருக்க விரும்புறாங்க. அவங்களுடைய உள்ளத்துல வண்ணாத்து பூச்சி போல 2 ரெக்க முளைக்கணும், நான் வானத்துல உயர்ந்து பறக்கணும், எனக்கு வண்ண வண்ண இறகுகள் வேணும், நான் பூக்களுக்கு பூக்கள் சென்று தேனை உறிந்து குடிக்கணும்ன்ற அந்த எண்ணம் நம்ம அநேகர் என்ன விரும்புறாங்கன்னா, நான் கம்பளி பூச்சாவே இருக்கிறேன். இன்றைக்கு நீங்க அப்படி இருக்கிறீங்களா? அல்லேலூயா. நீங்க ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறீங்களா? மறுபடியும் நீங்க தெரிவிக்கப்படலையா? உங்க மனம் புதிதாக இல்லையா? அதே மாதிரிதான் இருக்கிறீங்களா? யோசனை பண்ணி பாருங்க. இன்றைக்கு உனக்கு உதவி செய்வதற்கு, உனக்கு சகாயம் செய்வதற்கு தேவனுடைய வாக்குத்தத்தம் இல்லையோ? கர்த்தருடைய பிள்ளையே, உன்னுடைய பிரச்சனைகள் உன் மனதை நிரப்பி இருக்குதோ? பட்டினி கிடப்பதனால மனம் புதுப்பிக்கப்பட முடியுமா? வேதத்தை ஒழுங்கா வாசிக்காம ஒழுங்கீனமா வாசிப்பதனால நம்முடைய மனம் புதிதாகுமா? தரம் குறைவான திரைப்படங்களை நாவல்களை பார்ப்பதனால நம்முடைய மனம் புதிதாக முடியுமா? முடியாது. கர்த்தருடைய பிள்ளை, இன்றைக்கு கர்த்தர் உன்னை மறுரூபமாகுங்கள் என்று கட்டளையிடுகிறார். மறுரூபமாவதற்கு நாம் என்ன செய்யணும்ன்றத வசனத்திலிருந்து தெளிவா உங்களுக்கு என்ன செய்யணும்? மேலானவைகள் மேல நம்முடைய மனதை வைக்கணும், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளும். ஆமென். பழையவைகளை களைந்து போட்டு புதிய மனுஷன் என்ன பண்ணும்? தரித்து கொள்ளும். இருட்டுக்குரியவர்களை விட்டு விலகி ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ளும். கர்த்தருடைய பிள்ளை, நீ மறுரூபமாக விருப்பமாக இருக்கிற கடைசியில் உட்கார்ந்துக்கிற உங்களோட நான் கேட்கிறேன், நீங்க கம்பளி பூச்சாவே இருக்க விரும்புறீங்களா? யோசனை பண்ணி பாருங்க. கம்பளி பூச்சா இருந்தீங்கன்னா ஆபத்து. திடீர்னு காகம் வரும், காகம் வந்து உங்களை கொத்திருக்கு. ஆனா வண்ணாத்து பூச்சி எப்படி பண்றது? காகத்துக்கும் கழுகுக்கும் பயப்படாதது. அது சிறைகளை அழிக்க செய்யும், உயர உயர எழுப்பும். வண்ணாத்து பூச்சியை போல மறுரூபமாக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ்வதற்கு தீர்மானிக்கிறவர்கள் எழுந்து நிற்கும்படியாக நினைக்கிறேன். புதிதாகும் பரிசுத்தரே, புது படைப்பால் மாற்றுமையா. புதிதாகும் பரிசுத்தரே, புது படைப்பால் மாற்றுமையா. உடைத்து விடும் உருவாற்று, என்னை உடைத்து விடும் உருவாற்று. பண்படுத்தும் பயன்படுத்தும், பண்படுத்தும் பயன்படுத்தும். ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே, ஆவியானவரே, என் ஆற்றல்
எல்லாரும் கடவுளீங்களா? ஜெபம் பண்ணுங்க. பிதாவாகிய தேவனே, ஆவியானவர் மூலமாக எனக்கு ஒரு கட்டளை கொடுத்தீங்க. நான் மறுரூபமாக வேண்டும், என்னில் உருமாற்றம் வர வேண்டும். ஆண்டவரே, நான் கேட்ட சத்தியத்தின்படி உருமாற்றம் அடைவதற்கு என் ஆவி, என் ஆத்மா, என் சரீரம், இந்த மூன்றை உங்களிடத்தில் ஒப்படைக்கிறேன். முக்கியமாக என் சரீரத்தை ஜீவ பலியாக அர்ப்பணிக்கிறேன். நன்மையும் பரிசுத்தமும் பூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக என் மனம் புதிதாகிறதுனால நான் மறுரூபமாக வாதிக்கிறேன். அப்பா, இந்த வாரம் முழுவதும் என்னுடைய உருமாற்றம் அடைய உதவி செய்கிறார். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இப்பொழுது நாம் 218ஆம் பாடலை நாம் பாடுவோம். என்னை ஜீவ பலியாய். அந்த பாடலை பாடும் பொழுது கர்த்தருக்கு நாம் காணிக்கை படைப்போம். என்னை ஜீவ பலியாய் ஒப்புவித்தேன், ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. தொலைக்காட்சியில் கூட அந்த பாடல் போடப்பட்டிருக்கிறது. என்னை ஜீவ பலியாய் ஒப்புவித்தேன்,